இனிமையான நண்பர்களே, அன்புள்ள கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். சிறையிலிருந்து வந்த செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி கொடுத்ததை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதை பற்றி திமுகவின் RS பாரதி என்கின்றவர் டாக்டர் ஐயாவிற்கு மறுப்பு சொல்லியிருக்கிறார். அந்த மறுப்புக்கு சரியான பதிலடி கொடுப்பதுதான் நம்முடைய இந்த காணொலியின் நோக்கம். சிறையிலிருந்து வெளியே வந்த செந்தில் பாலாஜி 3 நாட்களில் அமைச்சராக்கப்பட்டிருக்கிறார். கடந்த அதிமுக ஆட்சியில் ஊழல் குற்றச்சாட்டு அவர் மீது கூறப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு வந்து அவர் மீது பாலாஜி என்பவர் வழக்கு தொடுத்து அந்த வழக்கு நீதிமன்றத்திலே சமரசம் செய்து வைக்கப்பட்டது. அதற்கு பிறகு அந்த வழக்கை நீதிமன்றம் தூசு தட்டி எடுத்து செந்தில் பாலாஜி விசாரித்து அவரை கைது செய்தார்கள். 471 நாள் அவருக்கு ஜாமீன் கொடுக்கவில்லை. ஜாமீன் கொடுக்கின்ற பொழுதே நீதிமன்றம் என்ன சொன்னது என்று சொன்னால், எந்த சாட்சிகளையும் நேரடியாகவும் மறைமுகமாக சந்திக்க கூடாது, வெளிநாட்டுக்கு செல்லக்கூடாது, பாஸ்போர்ட்டை ஒப்படைத்து விட வேண்டும். அதே நேரத்தில் சில நிபந்தனைகளை கொடுத்து ஜாமீன் கொடுத்தார்கள். ஆனால் 3 நாட்களில் செந்தில் பாலாஜி அமைச்சராக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், செந்தில் பாலாஜி சாட்சிகளை மிரட்ட மாட்டாரா? தர்மப்படி இவருக்கு அமைச்சராவதற்கு தகுதி இல்லை. செந்தில் பாலாஜியை திமுகவுடைய தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தியாகி என்கிறார். அப்படி என்றால் செந்தில் பாலாஜியிடம் பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் துரோகிகளா என்று ஒரு கேள்வியை எழுப்பியதற்கு ஆலந்தூர் RS பாரதி சொல்கிறார், அன்புமணி வாரிசு தானே, அவர் தலைவராகலாமா? இவர் என்ன யோக்கியமானவர்களா? இவர்கள் தவறே செய்யவில்லையா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அன்புமணி அரசியலுக்கு வந்தது வேறு, உதயநிதி ஸ்டாலின் அரசியலுக்கு வந்தது வேறு. ஸ்டாலினுக்கே தகுதி இல்லை என்கிறோம், இதில் உதயநிதி ஸ்டாலினுக்கு எப்படி தகுதி இருக்கும்? அன்புமணி அரசியலில் தன்னுடைய அறிவாற்றலை தன்னுடைய மக்கள் நலன் சார்ந்த போராட்டங்களின் மூலம் நிரூபித்திருக்கிறார். மக்களுக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார். 4 ஆண்டுகள் சினிமாவில் நடித்துவிட்டு ஒரு நடிகைக்காக அவர் உதயநிதி ஸ்டாலின் விஷம் குடித்தார் என்று கூட சில செய்திகள் இருக்கிறது. அது உண்மையா பொய்யா என்று தெரியாது. ஒருவேளை அந்த செய்தி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஒரு நடிகைக்காக விஷம் கொடுத்தவர்கள்லாம் இந்த நாட்டிலே துணை முதலமைச்சர் ஆனால் என்னவாகும் இந்த நாடு? அதை பற்றி ஒரு கேலி சித்திரம் ஒன்று சமூக வலைதளங்களில் இருந்தது. கேட்கிறார்கள், மன்னர் கேட்கிறார், என்னுடைய மகனை துணை மன்னராக்கினார், அதில் உங்களுக்கு எதுவும் ஆட்சேபனை இல்லை என்று கேட்கிறார். அதற்கு அவர்கள் பதில் சொல்கிறார்கள், நீங்கள் இருப்பதே வீணாக இருக்கிறீர்கள், உங்களையே ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் மகனை ஏற்றுக்கொள்ள மாட்டோமா என்று சொன்னார்கள். அந்த நிலையில் தான் இன்றைக்கு திமுகவினர் இருக்கிறார்கள். இந்த லட்சணத்தில் இவர்கள் டாக்டர் ஐயாவிற்கு மறுப்பு சொல்கிறார்கள். நீங்கள் சரியானவர்களா? சரியானவர்களாக இருக்கின்ற காரணத்தால் தான் திமுக, அதிமுக போன்ற திராவிட கட்சிகளின் சதிகளை எல்லாம் உடைத்து நொறுக்கிவிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது. தேர்தல் களத்திலே வெற்றி தோல்விகள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வரலாம். ஏன் திமுக தோல்வியை சந்திக்கவில்லையா? ஒரே ஒரு தொகுதியில் வெற்றி பெறவில்லையா? திமுக துறைமுகம் தொகுதியில் கலைஞர் மட்டுமே வெற்றி பெற்றார். மற்ற அத்தனை பேரும் ஒரு தேர்தலில் தோற்றார்கள். இந்த வரலாறு நம்ம ஆலந்தூர் RS பாரதிக்கு தெரியாதா? தெரியும். இவர்கள் செய்கின்ற அயோக்கியத்தனத்தை மூடி மறைப்பதற்காக அடுத்தவர்களை குற்றம் சொல்வதையே வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் கலைஞர் கருணாநிதி சொன்னார், ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு இந்திரா காந்திக்கு பிறகு ராஜீவ் காந்தி, இது வாரிசு அரசியல் என்று பேசிய அதே கருணாநிதி குடும்பத்திலிருந்து இன்றைக்கு வாரிசு அரசியல் வரிசையாக புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. எந்த இடத்திலும் வாரிசு அரசியலுக்கு எதிராக எங்கள் டாக்டர் ஐயா பேசியதே இல்லை. யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம், ஆனால் அரசியலில் மக்களுக்கு சேவை செய்கின்ற மனோபாவம் இருக்க வேண்டும், அவர்களுக்கு நல்ல கொள்கை இருக்க வேண்டும், போராடுகின்ற திறன் இருக்க வேண்டும், மக்களுக்காக எந்த இடத்திலும் நின்று வாதாடுகின்ற பண்பாடு இருக்க வேண்டும். அப்படி யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் மக்களுக்காக என்ன போராடினார்? சென்னை நகரத்தின் நெரிசல் மிகுந்த சாலைகளில் கார் ரேஸ் விட்டதை தவிர, திரைப்படங்களில் நடித்ததை தவிர வேறு என்ன சாதித்தார்? அதுவும் ஒரு திரைப்படத்தில் நடிகர் சந்தானத்தோடு வசனம் பேசுவார், மச்சான் பாண்டிச்சேரி போறோம், கல்யாணத்தை நிறுத்துறோம், அந்த பொண்ணை தூக்குறோம். இவங்க தாத்தா காலத்திலிருந்து அதுதான் செஞ்சிட்டு இருக்காங்க. இவர்களுக்கெல்லாம் டாக்டர் ஐயாவை பற்றியோ பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றியோ பேசுவதற்கு எந்த தகுதியும் யோகியதையும் இல்லை என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது
உங்கள் எடப்பாடி துரைசாமி.